வணக்கம். இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு. சுப நேரத்தில் நாட்டை அனுரவுக்கு கொடுத்து வளமான நாட்டையும் அழகான வாழ்க்கையையும் மக்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு வாக்குறுதி அளித்த வளமான நாடும் அழகான வாழ்வும் இன்று இல்லை. குண்டர்கள், கொள்ளையர்கள் மற்றும் கொலைகாரர்களின் பிடியில் சமூகம் சிக்கியுள்ளது. மிருகத்தனமும் வன்முறையும் பரவியுள்ளது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இவ்வாறு தெரிவித்துள்ளார். மாவத்தகம பிரதேசத்தில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் மேற்கண்டவாறு கூறினார். தேசிய பாதுகாப்பு குறித்து மேலதிக வகுப்புகள் எடுக்கின்றோம் வாருங்கள் என கூறி பெருமையடித்த இந்த அரசு இன்று பாதுகாப்பு குறித்து டியூஷன் வகுப்புக்கு செல்ல வேண்டிய நிலைக்கு வந்துள்ளது. சமகாலத்தில் பல துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், கொள்ளைகள், உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளன. வீடுகள், வீதிகள், பணியிடங்கள் பாதுகாப்பற்று காணப்படுகின்றன. இன்று பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பத்திரம் வாக்குறுதிகளை மீறும் நாடகமாக மாறியுள்ளது. பொருட்களின் விலைகள், எரிபொருள் விலைகள், மின்சார கட்டணம், வேட் மற்றும் பிற வரிகளை குறைப்பதற்காக வாக்குறுதி வழங்கினர். அந்த வாக்குறுதிகள் இன்னும் சரியாக நிறைவேற்றப்படவில்லை. குறித்து ஆளும் தரப்பினர் ஒளிவாங்கி எடுத்துக்கொண்டு பச்சை பொய்களை கூறி மக்களை ஏமாற்றி அவஸ்தைப்படுத்தி வருகின்றனர். வரவு செலவு திட்டத்தில் கூட இல்லாத விடயங்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகின்றனர். பொய்களை கூறி நாட்டை ஏமாற்றும் இந்த கையாளாகாத அரசை தோற்கடிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். சமூக ஆர்வலர் டேன் பிரியசாத் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தேக நபரை எதிர்வரும் 30ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதிவான் ஹர்ஷன கெக்குனவில நேற்றைய தினம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். சந்தேக நபரை மிரிகான சிறப்பு புலனாய்வு பிரிவினர் கொழும்பு நீதிமன்றில் முன்னிலைப்படுத்திய போதே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம்பிட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள லக்சந்து செவன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் மேல்தளத்தில் வைத்து சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் மீது கடந்த 22ஆம் தேதி இரவு துப்பாக்கிச்சூடு நடாத்தப்பட்டது. இதனையடுத்து அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இதேவேளை டேன் பிரியசாத் படுகொலையில் தந்தையும் மகனும் ஈடுபட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதுடன் அவர்கள் இருவருக்கும் வெளிநாடு செல்ல தடை உத்தரவு பிறப்பிக்குமாறும் போலீசார் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்ற வழக்கு ஒன்று குறித்து செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த பத்திரிகையாளர் ஒருவர் போலீஸ் உத்தியோகத்தர்களினால் பகிரங்கமாக வெளியேற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் குளியாப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது. நீண்ட காலமாக நீதிமன்ற செய்தியாளராகவும் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் செயலாளராகவும் தனியார் இணையதளம் ஒன்றில் செய்தியாளராகவும் பணியாற்றும் குறித்த நபரே இவ்வாறு வெளியேற்றப்பட்டுள்ளார். நீர்கொழும்பில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் தொடர்பில் குளியாப்பிட்டிய போலீசார் நகைக்கடை உரிமையாளர் ஒருவரை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதுகுறித்த தகவலை கடந்த வாரம் குறித்த பத்திரிகையாளர் தனது இணையதளத்தில் வெளிப்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்நிலையில் குறித்த வழக்கு நேற்றைய தினம் குளியாப்பிட்டிய மாஜிஸ்திரேட் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. அதன்போது செய்தி சேகரிப்பதற்காக சென்ற அவர் அங்கு பணிபுரியும் போலீஸ் உத்தியோகத்தர்களால் கடமையை இடைமறித்து நீதிமன்ற மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக நீதித்துறை சேவை ஆணையம், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி, இலங்கை வழக்கறிஞர்கள் சங்கம், அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம், பிற பொறுப்பான அமைப்புகளிடம் முறைப்பாடு அளிக்க பத்திரிகையாளர் இளம் பத்திரிகையாளர்கள் சங்கம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகின்றது. முல்லைத்தீவில் அமைச்சர் சந்திரசேகரனின் ஆதரவாளர்கள் கடற்தொழில் சங்கத்தின் தலைவர் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். ஜாலில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். சந்திரசேகரனிடம் நந்திக்கடல் வீதி திருத்தம் குறித்து சுகிந்தன் உரையாடிய போதே அமைச்சரின் சகாக்கள் அவரை தாக்கியுள்ளதாக கஜேந்திரகுமார் தெரிவித்துள்ளார். அத்தோடு இனவாதம் இல்லை என உதட்டளவில் மேடைகளில் கூறிக்கொண்டாலும் இனவாதத்தை ஜேவிபியினரை வெளிப்படுத்துகின்றனர். அவர்களே உண்மையான இனவாதிகள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
பாணந்துறை பிரதேசத்தில் தனது மூத்த சகோதரனை தாக்கி கொலை செய்துவிட்டு போலீஸ் நிலையத்தில் தம்பி சரணடைந்துள்ளார். அதற்கமைய சந்தேக நபரான தம்பியை கைது செய்துள்ளதாக பின்வத்த போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவு சகோதரர்களுக்கு இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் போது இந்த தாக்குதல் நடந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. பின்வத்து மேககா கோவில வீதியைச் சேர்ந்த 39 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுவரை நடாத்தப்பட்ட விசாரணைகளில் தம்பி தனது கையால் மூத்த சகோதரரின் தலையில் அடித்ததாகவும் தாக்கப்பட்ட மூத்த சகோதரர் தரையில் விழுந்து தலைமோதியதால் மரணம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாரிடம் சரணடைந்த பின்னர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பாணந்துறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார். சம்பவம் தொடர்பில் பின்வத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாத்தறை தேவினூர பகுதியில் விஷ்ணு ஆலயத்துக்கு அருகில் உள்ள சிங்காசன வீதியில் 2 நபர்களை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கந்தர தெலல்ல தெற்கு பகுதியில் வசிக்கும் 33 வயதுடைய நபரே நேற்று முன்தினம் வியாழக்கிழமை மாலை கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் இரட்டை கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட துப்பாக்கிதாரிகளுக்கு உடந்தையாக இருந்தார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி இரவு நடாத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் 27 மற்றும் 29 வயதான இருவர் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பில் இதுவரை துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த 10ஆம் தேதி புனேயில் விடுவிக்கப்பட்ட போது உத்தரவுகளை மீறி தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக மாத்தறை நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது. அதன்படி நீதிமன்ற அவமதிப்புக்காக முதல் கட்டத்திலேயே வழக்கு தொடர மாத்தறை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லாததால் தேசபந்து தென்னகோனுக்கு எதிராக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை இந்த குழு நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் கூடியபோது மேலும் எவ்வாறு முன்னேறுவது மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரை எவ்வாறு ஈடுபடுத்துவது என்பது குறித்து முதற்கட்ட கலந்துரையாடல்களை நடாத்தியுள்ளது. இதன்படி எதிர்கால பணிகள் குறித்து முடிவுகளை எடுக்க குழு மீண்டும் 28/4/2025 அன்று கூடுவதற்கும் முடிவு செய்துள்ளது. சிறையில் உள்ள பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஈடுபடுவதாக ஆளும் கட்சியின் சபை தலைவரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் என்றும் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். நீவித்திகள பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், உயிர்த்து ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட ஒரு கொடூரமான குற்றம் இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். தற்போது தடுப்பு காவலில் உள்ள முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதரக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பாடுபடுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் மூளையாக இருந்தவர்கள் குறித்த சந்தேகங்களை நிரூபிக்க இராணுவம், காவல்துறையினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை வழிநடத்தும் திறன் எங்களுக்கு கிடைக்கவில்லை. ஏனெனில் அந்த குற்றவாளிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் பிரதமர்களாக இருந்தனர். இவற்றை அடக்குவதற்காக குற்றப்புலனாய்வுத் துறையின் 750 அதிகாரிகளை ஒரே நாளில் இடமாற்றம் செய்ய முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ ஏற்பாடு செய்தார். இன்று இது தொடர்பாக 2 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விடயம் இப்போது மிகவும் தெளிவாகியுள்ளது. வவுனதீவில் 2 காவல்துறையினரை விடுதலை புலிகள் கொன்றதை காட்ட அவர்கள் அந்த அமைப்பின் ஆடைகளை விட்டுச் சென்றுள்ளனர். இதன் பின்னணியில் பிள்ளையான் சமீபத்தில் கைது செய்யப்பட்டார். இப்போது பல உண்மைகள் வெளிவந்துள்ளன. இதன் காரணமாக விரைவில் உண்மையான குற்றவாளி வெளிவருவார். இலங்கை வரலாற்றில் மிக கொடூரமான குற்றத்திற்கான மூல காரணத்தை வெளிப்படுத்த பிள்ளையான் இப்போது காத்திருக்கின்றார் என பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். சுமந்திரன் தமிழினத்தின் சாபகேடு, அவரை கொண்டு வந்த சிலர் என்று உயிரோடு இல்லை என தமிழ் தேசிய கட்சி தலைவரும் சிரேஷ்ட சட்டத்தரணியுமான நல்லதம்பி ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கல்குடா தேர்தல் தொகுதியில் ஏறாவூர் பெற்ற பிரதேச சபைக்கான வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், இலங்கை சுதந்திரமடைந்த நாளிலிருந்து திட்டம் தீட்டி தொடர்ச்சியாக செயற்பட்டு வந்த பௌத்த சிங்கள பேரினவாத அரசாங்கங்களை விட
இப்போது அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றனர். தமிழரசு கட்சி அனுரகுமார அரசாங்கத்துடன் ரகசியமான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையில் செயற்பட தொடங்கியுள்ளதுடன் ஜேவிபியினது தமிழ் எம்பிக்களின் பேச்சாளர்களாக சிலர் இயங்கி வருகின்றனர். எமது மக்களுக்காக பேச வேண்டியவர்கள் என்று தமிழர்களின் தேசிய அபிலாசைகளுக்கு எதிராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற சிங்கள இனவாதிகளின் எடுபடிகளான குறித்து ஜேவிபி தமிழ் எம்பிக்களுக்கு பேச்சாளர்களாக தமிழரசு கட்சி சில உறுப்பினர்கள் இயங்கி வருகின்றனர். சுமந்திரன் தமிழினத்தின் சாபக்கேடு, அவரை கொண்டு வந்த சிலர் இன்று உயிரோடு இல்லை. கடந்த தேர்தலில் தமிழ் மக்களால் நிராகரிக்கப்பட்ட பின்னர் கூட தமிழரசு கட்சியை தொடர்ந்து நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் அவர். தமிழரசு கட்சியிலிருந்து ஆட்டம் போடும் வரை நீங்களும் நாங்களும் எதையும் எதிர்பார்க்க முடியாது எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு கிரான்குளம் பாடசாலை ஒன்றில் வகுப்பறையில் மாணவியொருவர் மயங்கி வீழ்ந்து வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் பிற்பகல் 12:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக களுவாஞ்சிக்குடி காவல்துறையினர் தெரிவித்தனர். கிரான்குளம் 8ஆம் பிரிவு அமரசிங்க வீதியைச் சேர்ந்த காப்போத்தர சாதாரண தரத்தில் கல்வி கற்று வரும் 14 வயதுடைய மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கிரான்குளம் விநாயகர் மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்று வரும் குறித்த மாணவி வழமை போல நேற்றைய தினம் பாடசாலைக்கு சென்று கற்றல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்த நிலையில் வகுப்பறையில் திடீரென மயங்கி வீழ்ந்துள்ளார். இதனையடுத்து மாணவியை செட்டிபாளையம் பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அங்கிருந்து களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்த மாணவியின் சடலம் வைத்தியசாலையின் பெரியதாரியில் வைக்கப்பட்டுள்ளதுடன் பிரேத பரிசோதனை மேற்கொள்வதற்கு நீதிமன்ற அனுமதியை பெறும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை களுவாஞ்சிக்குடி காவல்துறையினரும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.